இந்த இஸ்ரோ உருவாக்கிய விண்வெளி விமானம் 9 முதல் 10 மாக் வேகத்தில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வெட்டுவதற்கான திறனை வழங்குகிறது. இதன் மூலம் செயற்கைக்கோள்களை வெளியேற்றுவதோடு எதிரிகளை நேரடியாக தாக்குவதற்கும் இதன் திறனைப் பயன்படுத்தலாம். இந்த திட்டம் நாசா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் போன்ற மற்ற நாடுகள் முன்பு செய்யாத சாதனை ஆகஸ்ட் இருக்கிறது. இஸ்ரோ இந்த புதிய திட்டமால் இந்திய இராணுவத்தின் வலிமை பெரிதும் உயர்ந்து வருகிறது. இது பாதுகாப்புத் துறையில் நமது நிலையை உறுதிப்படுத்துகிறது. இந்த விமானம் செயற்கைக்கோள்களை அதன் சுற்றவட்டத்தில் செலுத்தும் திறனுடன் தேவையெனில் ஆயுதங்களை விண்வெளியிலிருந்து எறியவும் மகிழ்ந்து செயல்படுகிறது. இஸ்ரோ இந்த திட்டத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளது. மேலும் சமீபத்திய சோதனைகள் வெற்றியாக முடிந்துவிட்டன. இந்த தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு போர்க்களத்தில் அதிசயமான முன்னணி வழங்கும். இதன் மூலம் இந்திய இராணுவத்திற்கு அதிகமான சக்தி அடைகிறோம். இந்த விண்வெளி விமானம் 15 கிமீ உயரத்திற்கு சென்ற பிறகு ராம்ஜெட் என்ஜினை பயன்படுத்துகிறது. இது 25 கிமீ உயரத்திற்கு கொண்டு செல்கிறது. மேலும் ஸ்கிராம்ஜெட் என்ஜின் 25 முதல் 27 கிமீ உயரத்திற்கு செல்ல உதவுகிறது. இது ஒலியின் வேகத்தை 10 மடங்கு விரைவாகக் கொண்டுள்ளது. இந்த விண்வெளி கப்பல் எதிரிகளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆயுதமாக செயல்படுகிறது. இது போர் நிலத்தில் முக்கிய மாற்றங்களை உருவாக்குகிறது. இந்த திட்டம் இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி குறைந்த செலவில் செயற்கைக்கோளங்களை வைப்பதற்கான புதிய வழிகளை உருவாக்கும். இது இந்தியாவை உலகளவில் புதிய அடையாளம் அளிக்கச் செய்கிறதுடன் பிற நாடுகள் இந்தியாவிடம் கூட்டுறவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறது.